ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். வாங்க. பெர்ஃபெக்டான ஹேர் பேக்குக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வெடித்த கஞ்சி, வெந்தயம், பச்சைப்பயிறு, இது மூணுத்தையுமே ஒன்றா நம்ம சேர்த்து முதல் நாள் இரவே ஊற வச்சிடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சாதம் வெடித்த கஞ்சியிலே வெந்தயமும் பச்சைப்பயிரையுமே சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். பொதன்னு பெருசு நிறைய இருக்குது பாருங்கள், அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 தடவை அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா நிறையா இருக்குல்ல. நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு செக்ஷனை மட்டும் நம்ம அரைச்சி இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமாக அரைக்கணும். இதே போல் இன்னொன்றையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பச்சைப்பயிறு வெந்தயம் ஹேர் பேக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படி க்ரீம் மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போதே வாய் ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே எடுத்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான். வெரி சிம்பிள் தான். இதில் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இப்போ நம்ம எப்பவுமே போல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் காலையில் தான் ஆயில் வச்சேன், நல்லாவே பார்த்தா தெரியும். ஆயில் வச்ச தலையோடையே நம்ம அப்படியே இந்த பேக்கை எடுத்து நம்ம அப்படியே வைக்க வேண்டியதான். தொடும்போதே நல்ல ஒரு ஸ்மூத்து, நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களோட ஸ்கேல்ப்பு, ரூட்டு, அந்த ஹேரு ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் வச்சதுனால இது அப்ளை பண்ணும்போதே நல்லா வழுக்கிட்டு போகும் கையே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கு. இது எதுக்காக நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோங்கிறது சொல்லிடலாம். நம்ம ரொம்ப நாள் ஹேர் பேக்கு போடலைன்னா இந்த ஹேர் பேக்கு சூஸ் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் சேர்த்துருக்கிற பச்சை பயிரை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். பச்சை பயிரை நான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் எடுத்து நம்ம குக் பண்ணி நான் சாப்பிட்டுட்டோம். மீதி தான் இப்போ நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பச்சை பயிறு நம்ம சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து இந்த பச்சை பயிரும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதும் இந்த பச்சை பயிறு தான். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பிரேக்கேஜ்னால் நமக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறது இந்த பச்சை பயிறு தான். அதாவது வராமல் பாதுகாக்கிறது இந்த பச்சை பயிறு தான். அதே போல் தான் வெந்தயத்திலுமே இருக்குது. வெந்தயம் நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் நம்மளோட கிரே ஹேரை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே தான் ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதும் இந்த வெந்தயம் தான். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது, ஜிங்க் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் முளைக்கட்டியும் நீங்கள் சாப்பிடலாம், அப்ளை பண்ணலாம் ஹேருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா ஷைனஸ், சாஃப்ட்னஸ் கொடுக்கறது, நல்ல ஒரு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறதும் இந்த வெந்தயம். அதுவும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணாமல் பாருங்கள், சாதம் வெடித்த கஞ்சிலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தானே. ஸோ நம்மளோட ஹேருக்கு நீங்கள் ஹேருக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷனிங் கொடுக்கறது இந்த மொத்த ஹேர் பேக்குமே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு சலிச்சதே கிடையாது. நம்ம பச்சை பயிரை அதிகமாக சாப்பிட்லாம், ஆனால் வெந்தயத்தை ரொம்ப சாப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1+1 ப்ரோட்டீன் சொல்கிற மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்கும். உங்களோட ஹேர் ஃபாலை சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணாலே. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நான் ஷாம்பு யூஸ் பண்ணலை. ஏன்னா நமக்கு வெந்தயமும் அந்த பச்சை பயிறுமே நல்ல ஷாம்புவாகவும் கண்டிஷனிங்காகவும் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதையே ஷாம்பாக பயன்படுத்தி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும், தொட்டாலே தெரியும், அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ், அந்தளவுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும் நமக்கு. உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த ஹேர் பேக் ஒரு பவர் பேக்டு ஹேர் பேக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஹேர் பேக் போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு செம்மையான ஒரு திருப்தி கிடச்சிதுங்க. ஏன்னா ஹேர் ஃபாலை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு குறைச்சி கொடுக்கறது இந்த ஹேர் பேக்கு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.